ஏன் 80 கோடி சொத்து வாங்கி இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து அவர்களே, அதனால்தான் எதிர்கூடாரம் இதை வெளியிட வேண்டிய அவசியம் வந்திருக்கு. இன்னொன்னு, முடிஞ்சது 4.5 கோடி தான் அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆனா 85 கோடிங்கிறது ஒரு ஊக மதிப்பு, வேல்யூ. அதனால இவங்க அது பதிவு பண்ணும்போது அண்டர் வேல்யூல தான் பதிவு பண்ணுவாங்க. ஆமா. அதனால நீங்க வந்து அதை வந்து இப்ப மறைச்சிருக்காப்ல, அதாவது கொஞ்சம் மழுப்பி நாங்க வந்து இயற்கை விவசாயம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி மறைத்து பேசியிருக்கிறார். இது ஒண்ணுதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மட்டும் கிடையாது. பல்வேறு இடங்களில் ஒரு அதாவது எதிர்த்தரப்பு முக்கிய அமைச்சர்களிடமிருந்த 240 கோடி ரூபாய் பணம் வாங்கியதற்கான ஆவணங்கள், ஆதாரங்கள் குருமூர்த்தி அவர்களிடம் இருப்பதாகவும், அதை வந்து அது அமித்ஷா காதில் குருமூர்த்தி ஆல்ரெடி போட்டு விட்டதாகவும் செய்திகள்லாம் இருக்குது. அது போக நீங்க முன்னாடி அரசல் புரசலாக, அதாவது காசிப்பா இருக்கிறது தான், இருந்தாலும் நமக்கு தெரிந்தது தானே. அதாவது 10,000 கோடி ரூபாய் அளவிற்கான பணம் இவர் வந்து இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் 2021 இருந்து இந்த 24 வரலும் 3 வருடங்களில் அடைத்த பணம். இவர் எந்த ஒரு அரசு பதவியிலையும் இல்லை, நீங்க ஒரு அமைச்சராவோ எம்எல்ஏவோ எம்பியாவோ எதுவாகவுமே இல்லை, ஒரு கட்சி தலைவராக வந்து இருந்து கொண்டு இவ்வளவு பெரிய பணத்தை அடித்திருக்கிறாருங்கிறது தான் நம்ம சொல்ற குற்றச்சாட்டு இல்லை, அவர்களுடைய எதிர்த்தரப்பான குருமூர்த்தி மற்றும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் சொல்கிற குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லை, அதை செஞ்சிருந்தா கூட பிரச்சனை இல்லை. இங்க இருக்கிற மற்றவர்களுடைய அந்த அரசியல் எதிர்காலத்தையோ அரசியல் திட்டத்துக்கோ இணங்காமல் தன் இஷ்டத்துக்கு தன்னை முதன்மைப்படுத்துவதற்காக இயங்கினார் அப்படிங்கிறத இப்ப அவங்க, அதனாலதான் அவங்க காலி பண்றாங்க.